வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிவப்பரிசி மாவு மற்றும் வெள்ளை அரிசி மாவு இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் வெள்ளை அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அது ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு கூட சுடுதண்ணியை சேர்க்க போகிறோம். சுடுதண்ணி நல்லா கொதிச்சு இருக்கணும். லேசான சுடுதண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மாவு இறுக்கமாயிரும், புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தேன், அதனால் ஒரு கப் அளவுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா அரிசி மாவும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தேவைப்படும், ஒரு சில அரிசி மாவுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அதனால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் தண்ணி மிஞ்சலாம். ஒரேடியாக ஃபுல்லாக ஒரு கப்பையும் ஊற்றிடாதீங்க, ஏன்னா சில நேரத்தில் தண்ணி கூடிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு எல்லாத்துலேயுமே தண்ணி கலந்து இருக்கணும். பச்சையாக மாவு இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் தண்ணியோடு நல்லா கலந்துக்கோங்க. சுடுதண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு இருக்கும்போது மாவு ரொம்ப களியாகவும் இல்லாமல் பச்சையாகவும் இல்லாமல் இடியப்ப பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் மாவு எடுத்து கையில் பிடிச்சி பார்த்திங்கன்னா உள்ளங்கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். ரொம்ப சூடாக தண்ணி சேர்த்தனால மாவு சூடாக இருக்கும். அதனால் இப்போ கையில் எடுத்து நம்ம பிணைய முடியாது. அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் மாவை எடுத்து கையில் உருண்டை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா கையில் மாவு ஒட்டாத அளவுக்கு இருக்கும். இடியப்ப உரலில் மாவை போடும்போது இடியப்ப உரல் ஃபுல்லாகவே போட தேவையில்லை, அதோட பாதி அளவுக்கு போட்டால் போதும். அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இடியப்பத்தை அவிய விடலாம். இடியப்பத்தை ரொம்ப நேரம் அவிய விட தேவையில்லை. ஒரு 3 மினிட்ஸ்லேயே இடியப்பம் நல்லா வெந்துடும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துடலாம். இப்போ இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சிவப்பரிசி இடியப்பத்துக்கு 3 டேபிள் ஸ்பூன் சிவப்பரிசி எடுத்துருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு. கோதுமை மாவை முதல்ல அவிய வச்சு எடுத்துக்கலாம். அவிச்சு எடுத்த கோதுமை மாவை சிவப்பரிசி மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோடு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு அளவுக்கே நான் சுடுதண்ணி எடுத்துருக்கிறேன். மாவை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரியே தான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எல்லாத்துலேயுமே தண்ணி படுற அளவுக்கு கலந்துக்கோங்க.
இப்படி மாவு உள்ளங்கையில் ஒட்டாத பதத்துக்கு இருக்கணும். இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.